குறித்து இந்த மாவீரர் தின நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்குமா போன்ற கேள்விகள் எல்லாம் இருந்தன. பல போலி துண்டு பிரசுரங்கள் கூட வெளியாகி இருந்தன. ஆனால் இப்பொழுது இந்த மாவீரர் தின நிகழ்வை நடத்துவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்ற ரீதியில் இலங்கையினுடைய பல பாகங்களிலும் மாவீரர் துயிலும் இல்லங்களில் சிரமதானங்கள் நடைபெற்று இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்வுகளில் தங்களை பிரபல்யப்படுத்தி அரசியல் செய்கின்றார்கள் என்கின்ற கருத்தியலை கொண்டவர்களாக அனுராக் குமார் நாயக்காவின் தமிழ் பிரதிநிதிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அதனை ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார்கள். காலத்தில் எவ்வாறு செயற்படக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பானதாக தான் இருக்கும். இந்த சம்பிரதாயங்கள் சில மீறப்பட்டிருக்கின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மக்கள் அவ்வளவு பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் மதிக்க வேண்டும். மக்களுடைய வாக்குகள் அவர்களுடைய விருப்ப வாக்குகளாக சென்றிருக்கின்றன. அவர்களுடைய தெரிவாக அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் சில விடயங்கள் அவர் தன்னை பிரபல்யப்படுத்துவதற்காக இப்பொழுது முன்னிலைப்படுத்துகின்றாரா என்கிற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகின்றது. என்றால் அவருடைய பதில்கள் என்பன தரம் புரண்டவையாகவும் ஒரு நேர்மையற்ற தன்மையுடையவாகவும் அல்லது தன்னை நாடி வருபவர்களை உதாசீனப்படுத்துவதாகவும் செயற்பாடுகள் என்பன அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. தனகளுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக கோரி நாடாளுமன்றத்தில் இப்பொழுது தனக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும், ஆகவே பாதுகாப்பு உத்தியோகத்தர் தேவை என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றார்கள். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியிலும் பேச இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தில் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான செயல் அமர்வு நடைபெறுகின்றது. அதில் நாடாளுமன்றத்தின் விழுமியங்கள் மற்றும் என்னென்ன விடயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது போன்ற பல விடயங்களை அவர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துவதாக ஒரு பயிற்சி பட்டறை போன்ற ஒரு செயல் அமர்வாக இந்த செயல் அமர்வு 3 நாட்களுக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இலங்கையில் குறிப்பாக தமிழர் பகுதியில் யாழ்ப்பாணத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய செய்கை மற்றும் அவருடைய நடைமுறைகள் தொடர்பாக இப்பொழுது சிங்கள ஊடகங்களில் பிரஸ்தாபிக்கப்படுகின்றது. அது இப்பொழுது பல வழக்குகளுக்கும் அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பொதுநல வழக்குகளாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளாகவும் இப்பொழுது நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. இதனை அவர் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார் என்ற கேள்வி இருக்கின்றது. அத்தோடு நாடாளுமன்ற சிறப்புரிமை என்பது அவருக்கு இருக்கின்ற நிலையில் அவருடைய அணுகுமுறைக்கு என்ன பதிலை நாடாளுமன்றம் வழங்கப் போகின்றது என்ற கேள்வியும் இருக்கின்றது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ஆசனத்தில் அமர்ந்த விடயம் தொடர்பாக பல ஊடகங்களும் இப்பொழுது கேள்விகளை தொடுத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் பிரிவினைவாதத்துக்கு வித்திடுகின்றார் என்ற செய்திகளும் இப்பொழுது ஊடக பரப்பில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்ற முதல் நாளில் ஃபேஸ்புக் நேரலை ஊடாக வெளியிட்ட காணொளியில் வணக்கம் தமிழ் மக்களே, தமிழீழத்திலிருந்து டாக்டர் அர்ச்சுனா என்ற ஒரு தகவலை பதிவு செய்ததும் இப்பொழுது சிங்கள ஊடகங்கள் மத்தியில் ஒரு முக்கியமாக பூதாகரமாக்கப்பட்டு வெளியிடுகின்ற செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தினுடைய மாண்புகளுக்கு அமைய அவர் நடந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகின்ற நிலையில் அதனை எவ்வாறு நாடாளுமன்றம் தீர்த்து வைக்கப் போகின்றது என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் அந்த விடயத்தில் ஈடுபட்ட பொழுது சபாநாயகர் நியமிக்கப்பட்டிருக்காத சூழலில் இந்த விடயம் இப்பொழுது பேசப்படுகிறது. இது குறித்து தான் இன்று பேச இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இலங்கையினுடைய சமகால நிலவரங்கள் தொடர்பான விடயங்களையும் பேச இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தமிழர்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய வெளிப்படையாக பல விடயங்களையும் பேசக்கூடியவர் என்ற ஒரு கருத்து தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்ததன் மூலமாக தமிழ் மக்களுடைய குறிப்பாக சாவகச்சேரி மக்களுடைய வாக்குகளை அவர் பெற்று நாடாளுமன்றம் சென்றிருக்கின்றார். ஒரு சுயேட்சையாக அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க விடயமாக பார்க்கின்ற பொழுதிலும் இலங்கையில் தற்போதைய நிலைமையில் அவருடைய கருத்துக்கள் தொடர்பாக சிங்கள ஊடகமும் சரி, தமிழர்களில் ஒரு பகுதியினரும் சரி, அதனை ஒரு விமர்சனமாக பார்க்கிறார்கள். இவ்வாறான அணுகுமுறையை அவர் செய்யக்கூடாது என்ற ரீதியில் கருத்துக்களை கூறுபவர்கள் இருக்கின்ற அதே நேரத்தில் மறுபுறத்தில் அவருக்கான ஆதரவு அலையும் அதிகரித்து வருவதை
பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று கூட பலர் ரவிராஜ் மற்றும் முன்னாள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் இருந்த இடத்தில் ஒரு வெற்றிடம் காணப்பட்டது. அதனை நிரப்புவராக டாக்டர் அர்ஜுனா இருக்கின்றார். சிங்கள மக்களுக்கு தமிழர்களுடைய பிரச்சனையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார் என்று அவர் ஊடகங்களுக்கு வழங்கிய செவியை வைத்துக் கொண்டு இப்பொழுது கூறுகிறார்கள். இந்த விடயத்தை நாடாளுமன்றம் எவ்வாறு அணுகப் போகிறது? அது உண்மையிலேயே நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது இனிவரும் காலத்தில் எவ்வாறு செயற்படக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பானதாக தான் இருக்கும். இந்த சம்பிரதாயங்கள் சில மீறப்பட்டிருக்கின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது ஆரம்ப நாளில் எந்த இருக்கையிலும் யாரும் இருக்கலாம் என்கின்ற ஒரு தரவு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக சபாநாயகர் மற்றும் பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகியவர்களின் இருக்கை எவ்வாறு அது அங்கே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்பது ஒரு கேள்விக்குறி. எனவே சில வேளைகளில் அவர் செய்தது சரியாக இருக்கலாம். மறுபக்கமாக அவர் அதாவது சர்ச்சைக்குரிய நபராக மாறிவிட்டார் என்பதில் எல்லாம் கூட சந்தேகம் இல்லை. அவருடைய கருத்துக்கள் என்பன தனது தேவைகளை ஒட்டியதாகவும் அல்லது மக்களுக்கு தலையடியை கொடுப்பதாகவும் அந்த அதீதமாக முகப்பதிவை நம்பியிருப்பவராகவும் முகப்பதிவு பேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களை நம்பியிருப்பவராகவும் இருக்கின்றார். அங்கே இவருக்கான தடைகள் என்பன ஏற்படுத்தப்பட்டால் இவரது செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பன ஒரு கேள்விக்குறியான விடயம் என்றால் இந்த ஆதரவு தளம் என்பது நேரடியான ஆதரவு தளம் இல்லாமல் அதாவது சமூக வலைத்தளங்களூடாக இருக்கின்றது. மறுபக்கமாக மக்கள் அவ்வளவு பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் மதிக்க வேண்டும். மக்களுடைய வாக்குகள் அவர்களுடைய விருப்பு வாக்குகளாக சென்றிருக்கின்றன. அவர்களுடைய தெரிவாக அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் சில விடயங்கள் அவர் தன்னை பிரபலியப்படுத்துவதற்காக இப்பொழுது முன்னிலைப்படுத்துகின்றாரா என்கின்ற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகின்றது. என்றால் அவருடைய பதில்கள் என்பன தரம் புரண்டவையாகவும் ஒரு நேர்மையற்ற தன்மையுடையவாகவும் அல்லது தன்னை நாடி வருபவர்களை உதாசீனப்படுத்துவதாகவும் ஆன செயற்பாடுகள் என்பன அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. அதனால் அவர் பலத்த சிரமங்களை கூட சந்தித்திருந்தார். தன்னுடைய நட்பு வட்டாரத்தை கூட அவ்வாறான ஒரு சிதைவுக்குட்படுத்தி இருந்தார். இந்த நிலையில் இப்பொழுது அவர் தன்னை பிரபலியப்படுத்துவதற்காக இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தனது பிரபலியத்திற்கான ஒரு நடவடிக்கையாக தான் கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு நடவடிக்கையாக அவர் அதாவது தான் கவனிக்கப்பட வேண்டும் என்பதில் முக்கியமான ஒரு நோக்கு கொண்டவராகவும் எந்த கருத்தையும் அதாவது அந்த உப்புச்சப்பற்ற என்று சொல்வார்கள் உப்புச்சப்பற்ற வகையிலான கருத்து பகிர்வுகளை மேற்கொள்வதற்காகவும் இருந்து வருகின்ற காரணத்தினால் அவர் நிச்சயமாக இன்னும் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக போவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவருடைய முகநூலை ஆராய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இப்பொழுது அதனுடைய முடிவுகளில் தான் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இருக்க போகிறது. அவர் ஏற்கனவே பல முன்னுக்கு பிறனான கருத்துக்களை பேஸ்புக் ஊடாக பதிவேற்றம் செய்திருக்கின்ற நிலையில் அதனை எவ்வாறு அணுகப் போகிறார்கள்? இல்லை, அது கடந்த காலம் என்பது வேறு, பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு என்பது வேறு. இங்கே 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் நடவடிக்கைகள் பாராளுமன்ற வரியர்களுக்கு கட்டுப்படாதவையாக இருந்தால் அல்லது புரள்வு தருபவையாக இருந்தால் அல்லது இந்த பொதுமக்கள் அமைப்புகள் இவர் மீது போடுகின்ற வழக்குகள் என்பன சில வேளைகளில் சாதகமான தீர்ப்புகளை அவர்களுக்கு வழங்கினால் அவர் பிரதியீடு செய்யப்படுவார். ஒன்றில் அவருக்கு அடுத்ததாக இருக்கும் கௌசல்யாவோ அல்லது இந்த மயூரன் என்கின்ற இளைஞரோ அவர்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறு என்றால் இவர் பிரதியீடு செய்யப்படுவாரே தவிர இவரது இடத்திற்கான தேர்தல் ஒன்று மீண்டும் நடைபெற மாட்டாது என்றால் அவ்வாறான நடைமுறை இலங்கை தேர்தல் சட்டத்தில் இல்லை. எனவே இவருடன் போட்டியிட்ட மிகுதி 8 பேரில் ஒருவர் அந்த பதவிக்கு தொடர்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆனால் இவர் செய்வது நாங்கள் சரியாக எடுத்துக்கொள்வோம் என்றால் இல்லை. நிச்சயமாக இவர் ஒரு வேடிக்கைத்தனமான நடவடிக்கைகளில் தன்னை பிரபலப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்றால் அவரது செயற்பாடுகள் காலத்துக்கு காலம் மாறுபட்டவையாகவும் சில காலங்களில் அவை அந்த தமிழர்களின் விடுதலை போராட்டத்திற்கு எதிரான கருத்துக்களை கூறியதாகவும் அல்லது தனது தந்தையினுடைய பங்களிப்பை கூட குறைத்துக்கூடிய காலகட்டங்கள் கூட இருந்திருக்கின்றன. அதைவிட சிங்கள மக்களின் ஒரு அதாவது குரலாக கூட ஒரு காலத்தில் தன்னை வெளிப்படுத்தியவராகவோ அல்லது சிங்கள மக்களுடன் அந்நியமாக பழகியவராகவோ
இருந்திருக்கின்றார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி, இந்த ஆனால் நேரத்தில் அவர் கொடுத்த நேர்காணல்களில் குறிப்பாக ஊடக பரப்பில் இருப்பவர்கள் தான் அவருடைய நேர்காணலை எடிட் செய்து இவ்வாறு தன்னை பிரச்சனைகளுக்குள் உட்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் இந்த நேர்காணல்களை எடிட் செய்து பதிவேற்றம் செய்கிறார்கள். ஆகவே இனிமேல் நான் நேரலையில் மட்டுமே பங்கு பெற்றுவேன் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டதோடு தனக்குடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக கோரி நாடாளுமன்றத்தில் இப்பொழுது தனக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும், ஆகவே பாதுகாப்பு உத்தியோகத்தர் தேவை என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றார். இது பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இல்லை. இவ்வாறு அதாவது அவர் கூறுகின்ற கருத்துக்களில் உண்மை இருக்கலாம். அது ஊடகங்களுக்கு வழங்கிய பேட்டி. ஆனால் அவர் முகநூலிலும் மற்ற தளங்களிலும் என்ன செய்கின்றார் என்பது இன்னொரு முகம் அவருடைய. எனவே அவர் தான் நியாயமாக வழங்கிய எதையுமே சொல்லவில்லை என்கின்ற ஒரு கருத்தியல் சில வேளைகளில் இவர் கூறிய முன்னுக்கு பின்ன பதில்களை இணைத்திருக்கக்கூடிய சாத்தியக்கூடி இருக்கின்றன. ஊடகங்கள் அவ்வாறு செய்வது வளமை என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக அதிக பேர் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் இருக்கு. ஆனால் இது தற்போதைய நிலையில் அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடியதான சந்தர்ப்பத்தை இவரே வழங்குகின்றார் என்றால் இவரது பதிவுகள் கூட அந்த ஊடகங்கள் சொல்கின்ற மாதிரி பதிவுகளில் இவர் தானாகவே இடுகின்ற பதிவுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக அவர் சர்ச்சைக்குரியவராக இருந்தார், தனக்கு இருந்த மதிப்பை இழந்திருந்தார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தனக்கு இருந்த அதாவது ஆதரவு தளத்தை கூட தானாகவே இழந்திருந்தார் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இருந்த பொழுதிலும் அவர் எவ்வாறு செல்கின்றார் என்பது அவரை பொறுத்த விடயமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது இந்த புதிய அமைச்சரவை தொடர்பாக பலரும் வரவேற்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் முஸ்லிம் பிரதிநிதி ஒருவர் அமைச்சரவையை அலங்கரிக்கவில்லை என்ற ஒரு குறைபாடு இந்த அமைச்சரவையை பொறுத்தவரையில் முன்வைக்கப்படுகின்றது. இதனை இந்த அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகிறது? அதாவது துணை சபாநாயகரும் ஒரு துணை வெளிவார அமைச்சர்ல ஒரு துணை அமைச்சர் ஒருவரும் முஸ்லிம்களாக 2 பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது கூடாது என்கின்ற கருத்தியல் இருந்தாலும், ஆனால் முஸ்லிம் தலைவர்களோ அதனை பற்றி பெரிதாக கதைக்க வேண்டாம் என்று கூறுகின்ற அளவிற்கு அந்த அந்நியோன்ய மனப்பான்மை அல்லது இந்த அரசின் தயவை பெறுகின்ற மனப்பான்மையில் முஸ்லிம் சமூகம் இருக்கின்றது என்பதை காட்டினாலும் இது அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இப்பொழுது பூர்வீக தமிழர்கள் என்று பார்த்தீர்கள், அதில் மேலேயே அருண் ஹேமச்சந்திர அவர்தான் ஒரு பிரதி வெளிவார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சந்திரசேகரன் பல காலம் யாழ்ப்பாணத்தில் இருந்தவர். அவர் கூட நாங்கள் அதாவது தமிழர்கள் என்ற ரீதியில் தான் எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களையும் பார்ப்பதாக இருக்கின்றது. அதே போல இந்த மாத்திரையில் தெரிவு செய்யப்பட்ட அதாவது சிங்கள வாக்குகளாலேயே தெரிவு செய்யப்பட்ட ஒரு தமிழ் பெண்ணாக இருந்தாலும் யசோதா அவருடைய கருத்தியல் என்பது மாறுபட்ட தன்மைகளை கொண்டிருக்கின்றது. அவர் காணாமல் போனவர் விவகாரங்கள் போன்ற விவகாரங்கள் எல்லாம் ஆராயப்பட வேண்டும். அங்கே போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான செயல் திட்டங்கள் போன்றவற்றில் எல்லாம் கொண்டு வேண்டும் என்பதை கடந்த வாரம் அங்கே கொழும்பில் வழங்கியிருந்த ஒரு செவ்வியில் கூறியிருக்கின்றார். அந்த விடயங்கள் தொடர்பாக தான் முக்கியத்துவம் கொடுக்க போவதாக. எனவே இவ்வாறான அதாவது இவர்களுடைய செயற்குழு என்பது இவ்வாறான தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கும் இந்த விவகாரம் தெரியாமல் இருந்திருக்காது. நிச்சயமாக பிரதிநிதித்துவம் இப்பொழுது பார்த்தீர்கள் 22 தமிழ் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். 22 முக்கியமான பிரதிநிதிகளாக அவர்கள் பக்கம் இருப்பதே ஒரு 7-8 பேருக்கு மேல் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தெரிந்திருக்கும் எவ்வாறு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது அதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, இப்பொழுது நாளை மறுதினம் மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. இந்த அரசாங்கம் பதவியேற்ற பொழுது இந்த மாவீரர் தின நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்குமா போன்ற கேள்விகள் எல்லாம் இருந்தன. பல போலி துண்டு பிரசுரங்கள் கூட வெளியாகி இருந்தன. ஆனால் இப்பொழுது இந்த மாவீரர் தின நிகழ்வை நடத்துவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்ற ரீதியில் இலங்கையினுடைய பல பாகங்களிலும் மாவீரர் துயிலும் இல்லங்களில் சிரமதானங்கள் நடைபெற்று இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக்
கொண்டிருக்கின்றன. நல்லூரில் கூட நினைவு முற்றம் அமைக்கப்பட்டு இந்த மாவீரர் நாள் நிகழ்வை அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு குறித்து பலரும் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் சிலர் இது வாக்குக்கான அரசியலில் ஒரு அணுகுமுறை என்ற கருத்தையும் முன்வைக்கிறார்கள். இருந்த போதிலும் எப்பொழுதுமே தமிழ் தரப்பினுடைய கோரிக்கையாக இருந்த ஒரு கோரிக்கை என்பது இந்த விடயத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மாவீரர் தின நிகழ்வுகளுக்கு செல்பவர்களை புகைப்படம் அல்லது ஒளிப்படம் எடுக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவை பாதுகாப்பு தரப்புக்கு அளித்திருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஆகவே இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, இது நீங்கள் குறிப்பிட்டது போல வாக்கு கவர்தல் என்பதை விட ஏனைய தமிழ் அரசியல்வாதிகள் மாவீரர் நாள் நிகழ்வுகளில் தங்களை பிரபல்யப்படுத்தி அரசியல் செய்கின்றார்கள் என்கின்ற கருத்தியலை கொண்டவர்களாக அனுரத் சிஸ்ரகுமார் நாயக்காவின் தமிழ் பிரதிநிதிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அதனை ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார்கள். தாங்கள் தேர்தல் காலத்தின் பொழுதே இவ்வாறான நடவடிக்கைகளை விட்டு மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும், மக்கள் அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதில் தாங்கள் குறியாக இருப்பதாக. எனவே அவர்கள் அவ்வாறான ஒரு நடவடிக்கைக்காக அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதான ஒரு கருத்தியலை மேற்கொண்டிருந்தாலும் அது எவ்வாறு செல்ல போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே குறிப்பாக அந்த ஆனந்த விஜயபால, அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூட ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இறந்தவர்களை நினைவு கூர்வதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அது வடக்குக்கும் பொருந்தும், கிழக்குக்கும் பொருந்தும். ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பு என்பது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பின் இலச்சினைகளையோ கொடிகளையோ தாங்கி செல்வது அல்லது அவற்றை பிரதிபலிப்பதை தாங்கள் அதாவது விரும்பவில்லை என்பதை அவர் மறுபக்கமாக சொல்லியிருக்கிறார். சந்திரசேகரன் கருத்துக்கு மாறுபட்டதாக, ஆம் நீங்கள் அனுஷ்டிக்கலாம், ஆனால் இந்த விடுதலை புலிகளின் சின்னங்கள், இலச்சினைகள் போன்றவை அல்லது கொடிகள் போன்றவை எல்லாம் பாவிக்க கூடாது. எனவே அவ்வாறான நிகழ்வு ஒன்று எங்கேயாவது இடம்பெறுமாக இருந்தால் அல்ல அவ்வாறான நிகழ்வுகளுக்கு வழிவகுக்குமாக இருந்தால் அது இந்த இனிவரும் காலங்களில் மேலும் தடைகளை கொண்டு வருவதற்கானதோ அல்லது கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளாக அமையும். ஆனால் இவர்கள் அதாவது பூரணமாக ஒரு அஞ்சலிக்கான நிகழ்வாகத்தான் இதனை பார்க்கின்றார்களே ஒழிய யாரும் யாரையும் பிரபல்யப்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு கவனத்தை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது எவ்வாறு இந்த முறைய மாவீரர் நாள் நடைபெறும் என்பதை பொறுத்துத்தான் அடுத்த காலங்களிலான தடை முயற்சிகள். இப்பொழுது உதாரணமாக கூறினீர்கள் என்றால், இவ்வாறான ஒரு எழுச்சி பிரவாக நிகழ்வுகளில் அவர்கள் விரும்பாத நிகழ்வுகள் இடம்பெறுமாக இருந்தால் நிச்சயமாக அது அந்த இனவாதிகளுக்கு, அது விமல் வீரவன்சவாக இருக்கட்டும் அல்லது நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும், அவர்கள் கூட வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதற்காக இதனை நிச்சயமாக ஒரு முன்னிலைப்படுத்துவார்கள். பாருங்கள், நாங்கள் இவ்வாறு விட்டபடியால் இவ்வாறெல்லாம் செல்கின்றது, எனவே இந்த இராணுவ முகாம்களை மூடச் சொல்வது என்பதெல்லாம் நடக்கக்கூடாது. இராணுவ முகாம்கள் மூடப்பட்டால் இவர்கள் இன்னும் மேலே செய்வார்கள் என்கின்ற செயற்பாடுகள் வருகின்ற பொழுது நடவடிக்கைகள் என்பன கட்டுப்படுத்தப்படும். அது ஒரு சாதக விளைவுகளை ஏற்படுத்தாது என்பதுதான் எனது கருத்தாக உள்ளது. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு இன்று சில விடயங்கள் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். மேலும் பல விடயங்கள் பற்றி எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.